Welcome to Blue Stars online class account section. Now we are in unit 7 subsidiary book 2, that is cash book. Now we are going to see petty cash book. Yes, you know what is petty cash book? All petty payments of a business may be recorded in a separate book which is called petty cash book, and person who maintain the petty cash book is called petty cashier. ஒரு பிஸ்னஸோட சின்ன சின்ன பேமெண்ட்ஸ் எல்லாம் ஒரு செப்பரேட் புக்கில் எழுதுவோம். அந்த புக்கு பேர் தான் பெட்டி கேஷ் புக். ஓகேவா? ஸோ இந்த பெட்டி கேஷ் புக்கை பற்றி நம்ம இன்றைக்கி சம் போட போகிறோம். ஓகேவா? பாருங்கள், இதுதான் வந்து எக்ஸசைஸ் நம்பர் 8, பேஜ் நம்பர் 150 in your book. You can see question here. Prepare analytical petty cash book from a following particulars under impressed system அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த impressed system என்னென்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும் இல்லையா? நம்ம தியரி பார்ட்டில் படிச்சிருக்கோம். That is 2017 July 1st received advance from cashier 2007 paid for writing pad and register 100. 8th அன்றைக்கி பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ்ட் ஒயிட் பேப்பர் ஃபார் 50. நெக்ஸ்ட்டு பெய்டு ஆட்டோ சார்ஜ் 200, பெய்டு வேஜஸ் 300, போஸ்டல் சார்ஜஸ் 100, பர்ச்சேஸ் ஸ்டேஷ்னரி 450, டீ எக்ஸ்பென்சஸ் 60, பெய்டு ஃபார் ஸ்பீட் போஸ்ட் 150, ரெஃப்ரெஷ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் 250 அண்ட் பெய்ட் ஃபார் கேரேஜ் 150. இது நம்ம கொஸ்டின். இப்போது இந்த கொஸ்டினுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்டி கேஷ் புக் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியானது ஒன்று, ரொம்ப ஈஸியாக நீங்கள் இதில் சம் போட்டுடலாம். சம் போடலாமா? இங்கே நான் உங்களுக்கு கொஞ்சம் காலம் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். இது வந்து பெட்டி கேஷ் புக்கு நீங்கள் எடுத்துக்கங்க. பேஜ் நம்பர் 141ல் அதில் பார்த்தீங்கன்னா ஃபார்மேட் ஆஃப் த அனலிட்டிக்கல் பெட்டி கேஷ்னு கொடுத்துருக்காங்களா? ஓகேவா? இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம், ஹெட்டிங் எழுத போகிறோம். அனலிட்டிக்கல் பெட்டி கேஷ் புக் அப்படின்னு போட போகிறோம். ஹெட்டிங் பார்த்திங்கன்னா அனலிட்டிக்கல் பெட்டி கேஷ் புக்குன்னு எழுத போகிறோம். இதில் என்னென்ன காலம்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். தட் இஸ் இங்கே பாருங்கள், அனலிட்டிக்கல் பெட்டி கேஷ் புக்குன்னு போட்டுக்கலாம். ஓகேவா? இதில் காலம்ஸ் கொஞ்சம் நிறையா இருக்கும். ஃபஸ்ட்டு பாருங்கள், எடுத்தோடனே ரெசிப்ட்னு எதுவும் நமக்கு வந்து இந்த மாதிரி எழுத உங்களுக்கு டைம் இல்லைன்னா நீங்கள் இந்த கண்ட்ரிலையும் எழுதலாம். பட் நான் வந்து இப்படி எழுதிக்கிறேன், எனக்கு கொஞ்சம் இது ஈஸியாக இருக்கும் எழுதுறதுக்கு. பாருங்கள், ஃபஸ்ட்டு ரெசிப்ட்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா CBFN அப்படின்னு கேஷ் புக் ஃபோலியோ நம்பர். தட் இஸ் கேஷ் புக் ஃபோலியோ நம்பர். ஓகேவா? நீங்கள் ஒன்றா எழுதலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், டேட்டு. ஓகே, டேட் வந்து நமக்கு என்ன ஈஸி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாக்கில் எழுதுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்படி எழுதுறது, பட் வந்து இப்படி எழுதலாம். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், டேட் இப்படி எழுதலாம். எனக்கு வந்து இது காலம் எனக்கு ஈஸியாக இருக்குன்னு நான் இப்படி போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், டேட். இங்கே பார்த்தீங்கன்னா பர்டிகுலர்ஸ். புரியுதுங்களா? பர்டிகுலர்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வவுச்சர் நம்பர் இருக்கும், வவுச்சர் நம்பர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டோட்டல் பேமெண்ட்ஸ்னு வரும். ஓகேவா? இப்படி வச்சுக்கிறேன் பாருங்கள், தெரியுதான்னு பாருங்கள். இங்கே வந்து டோட்டல் பேமெண்ட்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்ன வேணுமோ அந்த இதை மட்டும் இருந்தால் போதும். நமக்கு எதுவும் எல்லாமே வேணும்னு அவசியம் கிடையாது. அதாவது என்ன செலவு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், இந்த கொஸ்டினில் உங்களுக்கு ரிசீவ்ட் அட்வான்ஸ் ஃப்ரம் கேஷியர் இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்கள், பெய்ட் ஃபார் ரைட்டிங் பேட்ஸ். ரைட்டிங் பேட்ஸ் எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் கொஸ்டின் கையில் வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டினில் உங்களுக்கு என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு. அப்படின்னு அர்த்தம், ஒரு கொஸ்டின் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இது பாருங்கள், இது கொஸ்டின் இருக்கா? இந்த கொஸ்டினில் இந்த ரைட்டிங் பேட்ஸ் அண்ட் ரெஜிஸ்டர் அப்படிங்கிறது எதில் வரும்னு பார்த்தீங்கன்னா பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷ்னரி வரும். ஓகேவா?
நெக்ஸ்ட்டு ஒயிட் பேப்பர் ஸ்டேஷ்னரியில் வரும். ஸோ பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷ்னரி இருந்தாவே ஒரு காலம் இதாகவே போதும், நம்ம அதிலே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஆட்டோ சார்ஜஸ் இருக்கா. இது வந்து என்னென்னு வரும், ஆட்டோ சார்ஜஸ் அப்படிங்கிறது ட்ராவலிங்கில் போடலாம் இல்லையா, இல்லை கன்வீனியன்ஸில் போடலாம். ஓகே, நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட் இல்லைன்னா அந்த மாதிரி எழுதிக்கலாம். உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி எழுதிக்கலாம். ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ்ன்னு எழுதிக்கலாம். ஓகேவா, ட்ராவலிங் எக்ஸ்பென்ஸில் அது வரும். வேஜஸ் அப்படிங்கிறது தனியாக ஒரு காலம் தான் வந்தாலும் வேஜஸ்னு ஒரு காலம் க்ரியேட் பண்ண போகிறோம். போஸ்டல் சார்ஜ் அப்படிங்க பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷ்னரியில் வரப்போகுது. நெக்ஸ்ட்டு ஸ்டேஷ்னரிங்கிறதும் பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷ்னரியில் போட்டலாம். டீ எக்ஸ்பென்சஸ் இருக்குது இல்லையா, இந்த டீ எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சன்ட்ரீஸ், அதாவது இதர செலவுகள்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி சன்ட்ரீஸில் போட்டலாம். ஸ்பீட் போஸ்ட் அப்படிங்கிறது போஸ்ட் அண்ட் போஸ்டேஜ் அண்ட் டெலகிராம் அந்த ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா, அதில் போட்டலாம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு ரெஃப்ரெஷ்மெண்ட் எக்ஸ்பென்சஸும் அப்படிங்கிறதும் சன்ட்ரீஸில் போட்டலாம். கேரேஜ் அப்படிங்கும்போது ஒரு தனியாக ஒரு ஓப்பன் பண்ணிக்கலாம் கேரேஜ். ஸோ நமக்கு எத்தனை காலம் வேணும் அப்படிங்கிறது அந்த அங்கே என்ன செலவு இருக்கோ அதை போட்டு தான் நம்ம டிசைட் பண்ண முடியும், நாம்ளாக ஒன்றும் எழுத முடியாது. ஓகேவா, ஸோ இதெல்லாம் ஒரு பெட்டி கேஷ் நான் சொல்லியிருக்கேன், இதெல்லாம் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னு. அதே மாதிரி எது வேணுமோ நம்ம அதில் போட போகிறோம். இப்போ நமக்கு எத்தனை தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷ்னரி ஒன்று இருக்குது, ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ், நெக்ஸ்ட்டு வேஜ் 3, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சன்ட்ரீஸ் 4, பிரிண்டிங் போஸ்ட் அண்ட் 5, நெக்ஸ்ட் கேரேஜ் ஒன்று 6 காலம் தேவைப்படுற மாதிரி இருக்குது. சரி, நம்ம போடலாம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், நான் இது மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு 6 காலம் போட்டு வச்சுருக்கேன். 1 2 3 4 5 6 போட்டிருக்கேன். லாஸ்ட்டாக ஒரு காலம் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னு பார்த்திங்கன்னா இந்த காலத்துக்கு வந்து லெஜர் ஃபோலியோன்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ ஏன்னா லெஜர் ஃபோலியோ லாஸ்ட்டாக ஒரு இந்த இடத்துல நான் சொல்கிறேன் எல்எஃப்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா, இப்போ பாருங்கள் எனக்கு என்னென்ன தேவையோ நான் அது மட்டும் போட்டுக்கிறேன். பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷ்னரி எழுதிக்கலாம். பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷ்னரி ஓகேவா, ஒரு காலம் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள் ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ் போட்டிருக்கேன் நான். ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ் இது வந்து இடம் இல்லை, இப்படி தான் இருக்கும், உங்கள் நோட்லேயும் இப்படி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் 2 சைடு ஃபுல்லாக எழுதிக்கலாம். இந்த மாதிரி லைனாக 2 சைடும் நீங்கள் யூஸ் பண்ணால் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள் வேஜஸ் ஒரு காலம் போட்டுக்கலாமா நம்ம. சரி, வேஜஸ் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போஸ்டேஜ் அண்ட் டெலகிராம், போஸ்டேஜ் அண்ட் டெலகிராம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம போட போகிறது சன்ட்ரீஸ்னு ஒரு காலம் போட்டுக்கலாம். ஏன் அப்படின்னா நமக்கு தெரியாதது இல்லைனா வந்து என்ன எழுதணும்னு தெரியல, கொஞ்சம் இதர செலவுகள் நம்ம சொல்லுவோம், அது மாதிரி சன்ட்ரீஸ். ஓகேவா, போட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம இது எப்படி என்ட்ரி போடணுன்னு பார்ப்போம். ஒரு காலம் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன், பார்ப்போம். எதாவது வேணும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த இடத்துல பாருங்கள் டேட் அப்படின்னு வரும்போது நம்ம எப்பயுமே டேட் எங்கே எழுதுவோம் அப்படின்னா ஃபஸ்ட்டில் எழுதுவோம். பட் இங்கே என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு ரெசிப்ட் இருக்குது. ஓகேவா, ஸோ ரெசிப்ட் இருக்குன்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பாருங்கள். இங்கே இந்த இடத்துல எப்பயுமே பேலன்ஸ் ப்ராட் டவுன் அப்படிங்கிறது எப்போ எந்த சைடு வரும்னு பார்த்தீங்கன்னா டெபிட் சைடு தான் வரும்னு உங்களுக்கு தெரியும். ஸோ 2017 டேட் பார்த்தீங்கன்னா 2017. மந்த்து பார்த்தீங்கன்னா ஜூலை 1. ஓகேவா, ஜூலை 1ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜூலை 1 நம்ம போட்டோம். ஃபஸ்ட்டு ரிசீட் அட்வான்ஸ் ஃப்ரம் கேஷ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் டு கேஷ் அக்கௌண்ட், ரிசீட் ஃப்ரம் கேஷ் இன் ஹேண்ட் எல்லாமே நம்ம இது மாதிரி தான் போடுவோம். போட்டுட்டு இங்கே பாருங்கள் இந்த அமௌண்ட்டை வந்து நம்ம எப்பவுமே இந்த சைட் போடுவோம். பட் இங்கே மட்டும் ரெசிப்டில் இங்கே தான் போடுவோம். 2000 ரிசீட் பண்ணியிருக்காங்க. இம்ப்ரீஸ்ட் அமௌண்ட்டாக 2000 ரிசீவ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து இந்த சைடில் ரெசிப்ட் சைடில் போட்டிருக்கோம். ஓகே, ரெசிப்ட். நெக்ஸ்ட் பாருங்கள் 7th அன்னைக்கு பெய்டு ஃபார் ரைட்டிங் பேட்ஸ். 7th அன்னைக்கு பேமெண்ட் நம்ம என்ன போடுவோம், பை தானே போடுவோம். ஸோ அதே மாதிரி பை ரைட்டிங் பேட்ஸ் அண்ட் ரெஜிஸ்டரர்ஸ். அமௌண்ட் பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 100. ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த டோட்டல் பேமெண்ட் சைடில் 100 நான் போட்டுக்கிறேன், எனக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், இது எந்த கேட்டகரியில் வந்திருக்கு, ரைட்டிங் பேட்ஸ் அப்படிங்கிறது நம்ம எந்த கேட்டகரியில் போட்டிருக்கோம்,
பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷ்னரியில் போட்டிருக்கோம். ஸோ அந்த ஹெட்டிங் பாருங்கள், பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷ்னருக்கு அதுக்கு நேராக 100 போட்டுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 8th அன்னைக்கு பாருங்கள், 8th என்ன சொல்லுங்க, பர்ச்சேஸ்ட் ஒயிட் பேப்பர் பை ஒயிட் பேப்பர் அப்படின்னு போடுறோம். ஓகேவா? பை ஒயிட் பேப்பர்னு போட்டு அமௌண்ட் பாருங்கள் என்ன போட்டிருக்குன்னு பாருங்கள். அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒயிட் பேப்பருக்கு 50 rupees போட்டிருக்கு. இந்த 50 rupees-ஐ நம்ம என்னவா எடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 50 rupees டோட்டல் பேமெண்ட்டில் போட்டுருங்க. இந்த 50 rupees நம்ம எங்கே போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதில் கேட்டகரியில் இருக்குது, போஸ்டேஜ் அண்ட் ஒயிட் பேப்பர் ஸ்டேஷ்னரிலே போட்டலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஸ்டேஷ்னரியில் இந்த 50 நான் போட்டுறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், 10th அன்னைக்கு பை ஆட்டோ சார்ஜ். இந்த ஆட்டோ சார்ஜ் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கே போட போகிறோம், ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ், தட் இஸ் ஆட்டோ சார்ஜ் அப்படிங்கிறது 200 rupees. ஃபஸ்ட்டு டோட்டல் பேமெண்ட்டில் எல்லாத்தையும் என்ட்ரி போட்டுருங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் இது எங்கே கொண்டு போகலான்னு பார்த்தீங்கன்னா, ட்ராவலிங் சார்ஜஸில் கொண்டு போகலாம். ஸோ 200 ட்ராவலிங் சார்ஜஸ் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு வாங்க, 10th அப்புறம் 15th அன்னைக்கு வேஜ் பை வேஜஸ் அப்படின்னு எழுதுவோம். ஸோ பை வேஜஸ் போடும்போது 300 அப்படியே போட்டுக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த வேஜஸ் எங்கே கொண்டு போகலாம் அப்படின்னா, நான் வேஜஸ்னு ஒரு காலம் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அந்த காலத்துக்கு நான் கொண்டு போயிடுறேன். ஓகே? நெக்ஸ்ட்டு 8th and 10th அன்னைக்கு பாருங்கள், பை போஸ்டல் சார்ஜஸ் போட்டிருக்கேன். அதோட அமௌண்ட் பார்த்திங்கன்னா 100 rupees தான். இது எங்கே கொண்டு போவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போஸ்டல் சார்ஜஸ் வந்து போஸ்டேஜ் அண்ட் டெலகிராம் ஒரு காலம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த காலத்துக்கு நேராக கொண்டு போகிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 21st அன்னைக்கு பை ஸ்டேஷ்னரி, பர்ச்சேஸ் ஸ்டேஷ்னரி போட்டுருது. ஸோ நான் ஸ்டேஷ்னரின்னு போட்டுக்கிறேன். அந்த அமௌண்ட் பார்த்திங்கன்னா 450, அதையும் அமௌண்ட் போட்டிருக்காங்க, அதையும் போட்டுக்கிறோம். இந்த அமௌண்ட் எங்கே கொண்டு போகலான்னா, பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷ்னரி இருக்குது இல்லையா, பாருங்கள் இது பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷ்னரி இருக்கா, இதுக்கு நேராக 450 நான் கொண்டு வந்துடுறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், 23rd அன்னைக்கு பை டீ எக்ஸ்பென்சஸ். ஸோ டீ எக்ஸ்பென்சஸ் இருக்கிறேன். இந்த டீ எக்ஸ்பென்சஸ் எங்கே கொண்டு போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சன்ட்ரீஸ்னு ஒரு காலம் போட்டிருக்கோம். லாஸ்ட்டாக நான் போட்டிருக்கேன் பாருங்கள், சன்ட்ரீஸ் இருக்கா, இந்த சன்ட்ரீஸ்க்கு நேராக டீ எக்ஸ்பென்சஸ் நேராக நம்ம போட போகிறோம். அமௌண்ட் பார்த்திங்கன்னா 60 rupees. இங்கே நம்ம 60 போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அங்கே கொண்டு போவோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், 25th அன்னைக்கு என்ன பண்ணியிருக்கோன்னா, ஸ்பீட் போஸ்ட்டு. ஸோ ஸ்பீட் போஸ்ட்னு எதுக்குங்க, அமௌண்ட் பார்த்திங்கன்னா 150 இது காலத்தில் போட்டுங்க. இந்த ஸ்பீட் போஸ்ட் நம்ம எங்கே கொண்டு போனோம்னா, போஸ்டேஜ் அண்ட் டெலகிராம் ஒரு காலம் இருந்தது இல்லையா, அந்த காலத்துக்கு நேராக நான் 150 கொண்டு போகிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், 25th அப்புறம் 27th அன்னைக்கு ரெஃப்ரெஷ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ்னு இருக்குது. இதை வந்து நம்ம ரெஃப்ரெஷ்மெண்ட்னு எழுதிக்கலாம், தப்பு இல்லை. ஸோ ரெஃப்ரெஷ்மெண்ட்னு போட்டுட்டு அமௌண்ட் பார்த்திங்கன்னா 250. ஸோ அந்த 250 போட்டுக்கிறேன். இது எங்கே கொண்டு போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சன்ட்ரீஸ்னு ஒரு காலம் இருக்கா, நீங்கள் ரெஃப்ரெஷ்மெண்ட்டுன்னு போட்டாலும் போடலாம், இல்லை சன்ட்ரீஸ்னு ஒரு காலம் அந்த க்ரியேட் பண்ண காலத்துலேயே நீங்கள் 250 போட்டுக்கலாம். ஓகே? நெக்ஸ்ட் லாஸ்ட்டு பாருங்கள், 31st அன்னைக்கு பை கேரேஜ்னு இருக்குது. நான் அந்த கேரேஜ் வந்து புதுசாக ஒரு ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ 150 கேரேஜ் கொடுக்குறோம். இந்த கேரேஜ் அப்படிங்கிறது இங்கே எதுவுமே இல்லை. ஸோ நான் லாஸ்ட் ஒரு காலம் வச்சுருக்கேன் இல்லையா, ஸோ இந்த காலத்தில் நான் என்ன பண்ண போகிறேன், கேரேஜ் அப்படின்னு ஓப்பன் பண்ணிக்க போகிறேன். இங்கே பாருங்கள், இந்த லாஸ்ட் ஒரு காலம் நான் விட்டு வச்சுக்கிறதுக்கும் இங்கே வந்து கேரேஜ் போட்டுட்டு அதுக்கு நேராக கீழே, தட் இஸ் இதுக்கு நேராக வரணும், கேரேஜுக்கு நேராக வரணும், 150க்கு நேராக நான் 150 போட்டிருக்கேன். ஓகேவா? இப்போது நான் எல்லா என்ட்ரியும் போட்டிருக்கேன், உங்களுக்கு எதுன்னு பாருங்கள். இதுக்கு நேராக நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன். ஓகேவா? புக்கு கையில் வச்சுக்கோங்க, உங்களுக்கு அது பார்த்தா புரியும் கொஞ்சம். இதை விட அது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன், உங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கும். போட்டிருக்கு தெரியுதுங்களா? சரி, இப்போ நம்ம டோட்டல் பண்ண போகிறோம். இந்த டோட்டல் காலம் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்த நான் டோட்டல் பண்ணும்போது இங்கே பாருங்கள், இந்த லைன் ஃபுல்லுமே கோடு போடணும். இது வந்து ரொம்ப இங்கே தான் இங்கே நிறைய பேர் தப்பு பண்ணுவீங்க. ஸோ நான் இங்கே ஃபஸ்ட்டு லாஸ்ட் வரைக்கும் ஒரு கோடு போட்டிருக்கேன். ஓகேவா? அதே மாதிரி இங்கே ரெசிப்ட் சைடில் ஒரு கோடு போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி போட்டிருக்கேன். ஸோ ரெசிப்ட் சைடில் எனக்கு 2000 இருக்குதுன்னு தெரியும். நான் அந்த 2000 போட்டிருக்கேன். ஓகேவா? போட்டு நான் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணிட்டேன். இங்கே
இங்கே பேமெண்ட் சைடில் வாங்க. பேமெண்ட் சைடில் வரும்போது இதெல்லாமே நீங்கள் ஆட் பண்ணும். இதெல்லாம் ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 100, 50, 200, 300, 100, 450, 60, 150, 250, 150 இதெல்லாமே நான் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 1810ன்னு ஒரு ஆன்சர் வருது. ஓகேங்களா? இப்போது 1810 ஒரு ஆன்சர் வருதுங்களா? இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நமக்கு வந்து டெபிட் அண்ட் கிரெடிட் ஆல்வேஸ் ஈக்குவல்னு சொல்கிறனால நான் இங்கே பாருங்கள், இந்த இடம் எனக்கு கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு. ஸோ நான் என்ன பண்ணணும், இதையும் தான் ஈக்குவலைஸ் பண்ணணும். ஸோ 2000 நான் இங்கே தான் போடணும், இந்த இடத்துல போடக்கூடாது. ஓகேவா? இங்கே பாருங்கள், இது எனக்கு ஈக்குவலாக வருதுன்னு பாருங்கள். கொஞ்சம் இடம் இங்கே பாருங்கள் ஈக்குவலாக வருது. ஓகேவா? ஸோ இந்த 2000 இங்கே பாருங்கள், இந்த 2000 நான் இங்கே போட்டிருக்கேன். இப்போ எனக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன வரும்னா 190 வருது. பார்த்தவங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ எனக்கு 190 பேலன்ஸ் வருது. தட் இஸ் டிஃப்ரென்ஸு. இந்த டிஃப்ரென்ஸை நான் என்னன்னு காட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் தான், பை பேலன்ஸ் கேரி டவுன். இதுக்கு நேராக காட்டணும். ஓகேங்களா? நான் எழுதும்போது கொஞ்சம் மாறி போயிடுச்சு. நான் போடும்போது இதுக்கு நேராக எழுதணும், பை பேலன்ஸ் கேரி டவுன். இதுக்கு நேராக 190க்கு நேராக போடணும். ஓகேங்களா? இதை கேரி டவுன் போடுறோம். இதுக்கப்புறம் பாருங்கள், இன்னொன்று நம்ம பண்ண போகிறது என்ன அப்படின்னா, இப்போது ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபார்வர்ட் பண்ணிட்டு இதை என்ன பண்ணுவோம், பேலன்ஸ் பண்ணுவோம். தட் இஸ் நமக்கு ஜூலை 1 அன்றைக்கி இருந்தது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் பார்த்திங்கன்னா 1ஆம் தேதி, தட் இஸ் 2 பேலன்ஸ் கேரி டவுன், தட் இஸ் ப்ராட் டவுன் போட்டுட்டு இந்த 190 ரெசிப்ட் சைடில் போடுவோம். ஓகேவா? 190 ரெசிப்ட் சைடில் போடுறோம். போட்டுட்டு அது கீழே 2, எனக்கு கொஞ்சம் இடம் பத்தில், நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போடுங்க, 2 கேஷ் அக்கௌண்ட் அப்படின்னு போடுறோம். அதே டேட்டில் இங்கே பாருங்கள், அதே டேட்டில் 2 கேஷ் அக்கௌண்ட்டுன்னு போட்டுட்டு எங்கள் ரெசிப்ட் சைடில், தட் இஸ் நம்ம எவ்வளோ செலவு பண்ணுமோ 1810 ரூபா செலவு பண்ணுவோம் இல்லையா, அதை நம்ம கேஷாக வாங்கிக்க போகிறோம், கேஷர்கிட்டேருந்து வாங்க போகிறோம். அதுதான் இங்கே பேலன்ஸிங் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல நம்ம எல்லாமே ரைட்டாக போடுவோம், பேலன்ஸ் பண்ணுறது மட்டும் நம்ம தப்பு பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ இந்த பேலன்ஸ் தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் கவனிக்க வேண்டியது அங்கே மட்டும்தான். அதே மாதிரி இன்னும் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸ்பென்சஸ் இருக்கு இல்லையா, இது பார்த்தீங்கன்னா இந்த இடம் போடும்போது இது இங்கே நான் அழிச்சிட்டே போட்டுறேன். இப்போ பாருங்கள், இந்த டோட்டல் இருக்கா? ஸோ இந்த டோட்டல் நான் போட்டிருக்கேன். டோட்டல் பாருங்கள் இருக்குது. இப்போது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன வருது அப்படின்னா, ஆன்சர் வந்து 1810 வருது, 90 வருது. டோட்டல் வந்து நம்ம போட்டிருக்கேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், தெரியுதுங்களா இப்போது? சரி, இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆகஸ்ட் 1, தட் இஸ் ஆகஸ்ட் 1 அன்றைக்கி பேலன்ஸ் ப்ராட் டவுன் பண்ண போகிறேன். இது வந்து 2 கேஷ்ன்னு போட போகிறோம், கேஷ் அக்கௌண்ட் போட போகிறோம். இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் ஒன்று தான். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா, இந்த 190 வந்து பேலன்ஸ் வந்திருக்கு, 110 வந்து 1810 வந்து நம்ம கேஷுக்கிட்டேருந்து வாங்க போகிறோம் அதே டேட்டில். ஓகேவா? இப்போ இது முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் நம்ம பண்ண போது பாருங்கள், இந்த இடத்துல இப்போது இந்த இடத்துல இருக்கு இல்லையா, ஸோ நம்ம இந்த இடம் இப்படி வந்திருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், டோட்டல் பண்ண போகிறோம். ஒவ்வொரு அக்கௌண்ட்டையும் நம்ம டோட்டல் பண்ணணும். அது எப்படி பண்ணணுன்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், இந்த லைன் வந்து இப்படி வரப்போகுது. இப்போ பாருங்கள், இந்த டோட்டல் இருக்கே 100,810 இருக்குது. இப்போ நான் ஆட் பண்ணுற பாருங்கள், இதுக்கு நேராக தட் இஸ் பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷ்னரி. உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். கொஞ்சம் கஷ்டம் தான் இந்த இடத்துல, எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ இங்கே பாருங்கள், பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷ்னரி இருக்கு இல்லையா, பிரிண்டிங் ஸ்டேஷனரி ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணும்போது 450, 500, 600 வருது. ஸோ நான் 600 போட்டிருக்கேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே ட்ராவலிங் எக்ஸ்பென்ஸ் ஆட் பண்ணுறேன், 200 வருது. வேஜ் ஆட் பண்ணுறேன், 300. நெக்ஸ்ட்டு போஸ்டேஜ் அண்ட் டெலகிராம் பார்த்தீங்கன்னா 250 வருது எனக்கு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், சன்ட்ரீஸ் ஆட் பண்ணுறேன். சன்ட்ரீஸ் ஆட் பண்ணும்போது 250 + 60 இருக்குது, தட் இஸ் 310 வருது. அது இல்லாமல் கேரேஜ் வந்து ஒரு 150 எனக்கு வருது. ஓகேவா? ஸோ அந்த 150 நான் ஆட் பண்ணுறேன். இப்போ இது எல்லாமே ஆட் பண்ணுங்கள், உங்களுக்கு 810 வருதான்னு பாருங்கள். ஓகே, அதான் இப்போ நமக்கு இது இங்கே பாருங்கள், 600, 200, 300, 250, 310,
150 இதெல்லாம் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன அமௌண்ட் வருதுன்னு பார்ப்போம். ஓகேவா? ஆட் பண்ணி பார்த்தீங்களா 600 800 நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே 1100 வருது. அதுக்கப்புறம் பாருங்கள் 250 இருக்குது, ஒரு 150 இருக்குது, தட் இஸ் 400 250 350 400 ப்ளஸ் 310 இருக்குது. இதெல்லாம் ஆட் பண்ணும்போது நமக்கு 1810 ஆன்சர் வருதுங்களா? ஆன்சர் வந்துச்சு. அப்போது ஓகே, தட்ஸ் ஆல். இது வந்து நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணிவிட்டு இந்த டிஃப்ரென்ஸ் போட்டதுக்கப்புறம் இங்கே தான் நம்ம என்ன பண்ணணும், இங்கே பாருங்கள், போட்டதுக்கப்புறம் இங்கே தான் நம்ம டோட்டல் போடுவோம். இதை லைன் டோட்டலில் லைன் போட்டு காமிச்சிருப்போம். ஓகேவா? இங்கே நம்ம லைன் போட்டிருப்போம். இந்த 2000 அப்படி தான் இருக்கும், எந்த இதுவுமே இல்லை. இதை வந்து நெக்ஸ்ட் இயருக்கு ஃபார்வர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதை. ஓகேங்களா? புரியுதுங்களா? இந்த மாதிரி தான் நம்ம பெட்டி கேஷ் போடணும். இந்த பெட்டி கேஷ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். நமக்கு எங்கே தப்பு பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் தப்புணும். தட் இஸ் டோட்டல் பேமெண்ட் காட்டினதுக்கப்புறம் இது வந்து டோட்டல் பேமெண்ட்டுன்னு காட்டுவோம் இல்லையா? இது நம்ம என்ன சொல்லுவோம், டோட்டல் எக்ஸ்பென்சஸ் நாட் பேமெண்ட். இது வந்து இது பாருங்கள், பைலாம் வேணால் இந்த இடத்துல டோட்டல் எக்ஸ்பென்சஸ். ஓகேவா? இது டோட்டல் எக்ஸ்பென்சஸ் இருக்கும். இந்த டோட்டல் எக்ஸ்பென்சஸ் கீழே நம்ம என்ன போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை பேலன்ஸ் கேரி டவுன். அவ்வளோதான். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். பை பேலன்ஸ் கேரி டவுன் காட்ட போகிறோம். இந்த 150 பை பேலன்ஸ் கேரி டவுன் போட போகிறோம். இந்த 1810 நம்ம என்னென்னு போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு காட்ட போகிறோம். ஓகேங்களா? புரிஞ்சதா? இதை விட தட் இஸ் வி கம்ஸ் டு அன் எண்ட் ஃபார் த யூனிட் நம்பர் 7. சப்சிடி புக் 1 போட்டாச்சு, இப்போ 2வும் போட்டோம் இல்லையா? ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ண தான் நம்மளால் எல்லாமே செய்ய முடியும். ஸோ டூ ப்ராக்டிஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.